Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.3ல் இரண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஓர் உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காணுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாதன் என்றவர் என்ன பண்ணுறாருன்னா, உருளையோட 2 பக்கமும் கூம்புகள் இருக்காரு. எதோட 2 பக்கம்? உருளையோட 2 பக்கமும் கூம்புகள் இருக்கா மாதிரி ஒரு மாதிரி உருவாக்குறாரு. அது எந்த மாதிரினா அது இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மாதிரியை அவர் என்ன பண்ணுறாருன்னா உருவாக்குறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நடுவில் இருக்குது பாருங்கள். இதுதான் என்னதான் உருளை. இந்த உருளையோட 2 பக்கமும் கூம்புகள் இணைஞ்சிருக்கா மாதிரி ஒரு மாதிரி உருவாக்குறாரு. இந்த மாதிரியின் மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. மொத்த நீளம் எவ்வளோ? 12 சென்டிமீட்டர். இந்த மாதிரியோட விட்டம் பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கூம்புகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒவ்வொரு கூம்போட உயரம் பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர். அப்போ இந்த கூம்பு 2 சென்டிமீட்டர், இந்த கூம்பு 2 சென்டிமீட்டர், அது போல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரியோட கன அளவை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரியோட கன அளவை கண்டுபிடித்து நம்ம என்ன பண்ணணும், இதில் 2 உறுப்பு இருக்குது பார்த்திங்களா. ஒன்று என்னது? உருளை, இன்னொன்று கூம்புகள். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம உருளைக்கும் கன அளவு கண்டுபிடிக்கணும், கூம்புக்கும் கன அளவு கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? மாதிரியோட கன அளவு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சம் பண்ணலாமா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கான ஒரு சின்ன ஃபார்முலாவை எழுதிக்க போகிறோம். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க? மாதிரியின் கன அளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ கொஷினில் மாதிரியின் கன அளவு ஈக்குவல் டு, இது சும்மா எழுதிங்க நீங்கள், மாதிரியின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு, உருளையின் கன அளவு ப்ளஸ் 2 கூம்புகளின் கன அளவு. ஓகேங்களா? ஏன்னா இங்கே 2 கூம்பு இருக்குல்ல, ஸோ 2 கூம்புகளின் கன அளவு எழுதிட்டோமா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? உருளைக்கும் கூம்புக்கும் உயரம், விட்டம், அது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். எழுதிக்கலாமா? பாருங்கள், உருளைன்னு ஒரு இடத்துல எழுதிங்க, இந்த பக்கம் கூம்புன்னு எழுதிங்க. இப்போ 2த்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? உயரம், விட்டம்லாம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ உருளையோட உயரம் எவ்வளோ? மொத்த உயரம், மாதிரியோட மொத்த உயரம் 12ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. உருளையோட விட்டம் உருளையோட உயரம் தனியாக இதுன்னு கொடுக்கல, மொத்த உயரம் தான் 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதுலேருந்து என்ன பண்ணோம்? உருளையோட உயரத்தை மட்டும் கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 பக்கமும் கூம்புகள் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கூம்போட உயரம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கூம்பின் உயரம் 2 சென்டிமீட்டர். அப்போது மொத்த உயரம் எவ்வளோ? 12. இங்கே பாருங்கள், இங்கே போடுறோம் பாருங்கள், 12. மொத்த உயரம் 12 மைனஸ் இந்த கூம்போட உயரம் எவ்வளோ? 2. இந்த கூம்போட உயரம் எவ்வளோ? 2. அப்போ -2. பாருங்கள், இந்த மொத்த உயரத்துலேருந்து 2 கூம்போட உயரத்தையும் நம்ம கழிக்கணும். ஓகேங்களா? அப்போ ஈக்குவல் டு 12 -2 -4 ஆகுமா? இப்போ ஆன்சர் என்ன? 12 - 4 8. அப்போ இந்த உருளையோட உயரம் என்ன? 8. உருளையின் உயரம் 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆரம். எந்த ஒரு கன அளவு கண்டுபிடித்துக்கும் நம்மளுக்கு என்ன தேவை? உயரமும் தேவை, ஆரமும் தேவை. இப்போ உருளையோட ஆரத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாருங்கள், ஆரத்தை நம்ம என்னென்னு போடுவோம்? 6ன்னு போடுவோம். ஸோ 6 ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அது 3ன்றது என்ன? விட்டம் தான் 3. ஓகேங்களா? ஆரம்னு கொடுக்கல, விட்டம் தான் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியோட விட்டம் 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை எப்படி ஆரமாக மாற்றுவோம்? எப்பவுமே விட்டம் எந்த நம்பரை விட்டம்னு கொடுத்தா அதை என்ன பண்ணுவோம்? 2 கொண்டு வகுப்போமா? ஸோ அப்போ 3/2 தான் என்னதுன்னா ஆரம். ஓகேங்களா? இதுவே 4/2 இருந்தால் நம்ம அடித்து 2ஆக போட்டுருக்கலாம். பட் 3/2 இருக்குது. ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ உருளையின் உயரம் எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். ஆரம் 3/2 போட்டாச்சா? இப்போ கூம்பின் உயரம் எவ்வளோ? கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கூம்பின் உயரம் 2 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 2 சென்டிமீட்டர் என்னதுன்னா கூம்பின் உயரம். இப்போ கூம்போட ஆரம் எவ்வளோ? அதே தான், மாதிரியோட மொத்த விட்டம் 3ன்னும் போது ஆரம் என்ன தான் இருக்கும்? 3/2 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம உருளைக்கும் உயரம் கண்டுபிடிச்சாச்சு, கூம்புக்கும் உயரம் கண்டுபிடிச்சாச்சு, உருளைக்கும் கூம்புக்கும் ஆரமும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம போடலாமா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கணும். அப்புறம் 2 கூம்புகளின் கன அளவு கண்டுபிடிக்கணும். இதை 2த்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? மாதிரியின் கன அளவு கிடைச்சிரும். ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட் நம்ம உருளையின் கன அளவு போடலாமா? எழுதிங்க, உருளையின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எழுதிக்கலாமா? என்ன ஃபார்முலா? πr²h. எழுதியாச்சா?
இப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பையோட மதிப்பு என்ன? 22/7 பெருக்கல் ஆர் ஸ்கொயர்னு இருக்கா. ஆரோட மதிப்பு என்ன? 3/2. உருளையில் தான் பார்க்கணும், எங்கே பார்த்தாலும் ஆன்சர் ஒன்று தான், பட் இருந்தாலும் நம்ம உருளையில் தான் பார்க்கணும். ஸோ 3/2 பெருக்கல் ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ நம்ம 2 வாட்டி போடணும். 3/2 பெருக்கல் ஹெச்னா என்னது? உயரம். அப்போ உருளையின் உயரம் என்ன? 8 போட்டாச்சா? இப்போ அடுத்து பாருங்கள், நல்லா பார்த்துங்க, இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும். 11 × 3 எவ்வளோ? 33. 33 × 3 எவ்வளோ? 66. 66 × 4 எவ்வளோ? 396 போட்டாச்சா? வகுத்தல் கீழே என்ன இருக்குது? 7 இருக்குது. ஸோ நம்ம இதையும் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இதை நம்ம வகுக்கணும். பாருங்கள், 7 என்ன வரும்? 7 × 5 வருமா? 7 × 5 35, மீதி 4 46 ஆகும். அப்போது 7 × 6 42, மீதி 4 இருக்கா, புள்ளி வச்சுன்னா 40 மாறும். அப்போ என்ன வரும்? 7 × 8 வருமா? 7 × 8 வராது, மறுபடியும் 7 × 5 தான் வரும், 35. அதுக்கப்புறம் என்ன வரும்? 50 மாறும். இப்போ 7 × 7 49, அப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு புள்ளிக்கு மேலே நம்மளுக்கு 2 உறுப்பு போதும். ஓகேங்களா? அதோடு நம்ம நிறுத்திக்கலாம். அப்போ 56.57 cm3 கன அளவு இல்லையா? ஸோ நம்ம cm3 தான் போடணும். அப்போ உருளையின் கன அளவு எவ்வளோ? 56.57 cm3 போட்டாச்சா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கூம்புகளின் கன அளவு கண்டுபிடிக்கணும். எத்தனை கூம்பு? 2 கூம்புகளின் கன அளவு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்கள், கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? முதல்ல கூம்பின் கன அளவு ஃபார்முலாவை எழுதிடலாம். ஓகேங்களா? என்ன ஃபார்முலா? 1/3 πr²h. இதுதான் என்னன்னா கூம்பின் ஃபார்முலா. ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை? 2 கூம்பு கண்டுபிடிக்கான ஃபார்முலா தேவை. நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பொதுவாக என்ன பண்ணோம்? இதுக்கு 2 நம்ம வெளியில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபார்முலாக்கு முன்னாடி நம்ம 2 நம்மளாம் ஆட் பண்ணிடணும். இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 அப்படியே வச்சுங்க. பெருக்கல் இருக்குது, பெருக்கல் 1/3 மறுபடியும் பெருக்கல் பையோட மதிப்பு என்ன? 22/7 பெருக்கல் r². இப்போ பாருங்கள், கூம்புக்கு ஆரோட வேல்யூ என்ன? 3/2. அப்போ 3/2 ஸ்கொயர்ன்றதுனால மறுபடியும் நம்ம பண்ணோம் 3/2 × h. அப்போ கூம்பின் உயரம் எவ்வளவு? 2. ஓகேங்களா? அப்போ நம்ம 2 போடணும். ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள்? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 2 2 கேன்சல் ஆகிடுமா? இங்கேயும் 2 2 கேன்சல் ஆகிடுமா? இங்கேயும் 3 3 கேன்சல் ஆகிடுமா? அப்போ கீழே என்ன இருக்குது? கீழே 7 மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். மேலே இருக்க இந்த 1ஐயும் 22 இந்த 3 இது 3த்தையும் என்ன பண்ணணும்? நம்ம பெருக்கலாம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? அந்த ஆன்சரை நம்ம மேலே போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை பெருக்குங்க பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1 × 22 எவ்வளோ? 22 தான். 22 × 3 எவ்வளோ? 66 வருமா? இங்கே போடுங்க பார்க்கலாம். 22 × 3 3 × 2 6 3 × 2 6 66. அப்போ 66/7 இதை நம்ம வகுத்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 9.42 cm3. வேணும்னா நீங்கள் பக்கத்துலேயே வகுத்து பார்த்துங்க. இதை வகுத்தோன்னா நம்மளுக்கு 9.42 cm3 ஆன்சர் கிடைக்கும். புள்ளிக்கு மேலே நம்மளுக்கு 42, அதாவது 2 உறுப்பு மட்டும் போதும். புள்ளிக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன போதும்? 2 உறுப்பு மட்டும் போதும். அதுக்கு மேலே நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போது கூம்பின் கன அளவு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மாதிரியின் கன அளவு தான் போடணும். ஓகேங்களா? இப்போ உருளையின் கன அளவு கண்டுபிடிச்சிட்டோம், 2 கூம்பின் கன அளவு கண்டுபிடிச்சிட்டோம். மாதிரியின் கன அளவு போட்டுடலாமா? மாதிரியின் கன அளவு ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதிங்க. மாதிரியின் கன அளவு ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? இங்கே பாருங்கள், உருளையின் கன அளவு கூட்டல் 2 கூம்புகளின் கன அளவு. உருளையின் கன அளவு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 56.57 cm3. அதை இங்கே அப்படியே எழுதிக்கலாமா? மாதிரியின் கன அளவு ஈக்குவல் டு 56.57 போட்டாச்சா? நெக்ஸ்ட் என்னது? கூட்டல் கூம்புகளின் கன அளவு எவ்வளோ? 9.42 இதையும் போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும். இங்கே கூட்டணும் பார்க்கலாம். 56.57 அப்புறம் என்ன? 9.42 9.42 என்ன ஆன்சர் வரும்? 7 2 எவ்வளோ? 9 5 4 9 புள்ளிக்கு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ 6 9 எவ்வளோ? 15 15 5 மீதி 1 5 1 6 65.99. ஓகேங்களா? 65.99 cm3. இதுதான் இது அந்த நாதன் என்ற மாணவர் உருவாக்கிய அந்த ஒரு மாதிரியின் மொத்த கன அளவு எவ்வளோ? 65.99 cm3. வெத்தெழுதிடலாம். மாதிரியின் கன அளவு ஈக்குவல் டு மாதிரியின் கன அளவு
மாதிரியின் கன அளவு =65.99 cm3 ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.